வணக்கம் தமிழா. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க TWS இயர்ஃபோன் இருக்குது. விலை குறைவான இயர்ஃபோன்களும் இருக்குது, விலை அதிகமான இயர்ஃபோனும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு விலை அதிகமான ஒரு இயர்ஃபோன் தான். எல்ஜியோட இந்த டோன் ஃப்ரீ FP9 என்கிற இந்த மாடல் எங்கிட்ட இருக்குது. ஸோ இந்த டோன் ஃப்ரீ சீரீஸில் வந்து அவங்க நிறைய TWS இயர்ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் இயர்ஃபோன், இது கொஞ்சம் இல்லை அதிகமாகவே ஹை ரேஞ்ச் இயர்ஃபோன் தான். இப்போ நான் அமேசானில் பார்க்கும்போது இதோட விலை வந்து 19,000 கிட்ட வந்தது. அம்மாடி 19,000 ரூபா ஒரு இயர்ஃபோனுக்கு அப்படி நினைப்பீங்களா? நானும் அப்படி தான் நினச்சேன். திரும்பி பார்த்தேன், நான் தெரியாமல் தான் படிக்கிறேன்னா நிஜமாகவே அது இந்த விலைக்கு தான் நான், ஆனால் அந்த விலை தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு இதில் என்ன தான் இருக்குங்கிறத பார்த்துடலாமே. ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா UV நானோ ஃபீச்சர்னு போட்டிருக்காங்க, ப்ளக் அண்ட் ஒயர்லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து இந்த TWS இயர்ஃபோன் கேஸ் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர், பிளாக் வேண்டானா ஒயிட் கலர்லேயும் வந்து விற்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு கேஸ். இது ஒரு 360 கிராம் கிட்ட தான் இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு டைப் சி போட்டு தந்திருக்காங்க. ரொம்பவே கம்பேக்டான ஒரு கேஸ் இது. ஸோ UV நானோன்னு ஒரு போட்டு ஒரு இண்டிகேட்டர் இருந்திருக்காங்க. ஸோ UV கிளீனிங் வந்து இதை பண்ணும், இந்த பட்ஸை க்ளீன் பண்ணும். ஸோ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு இண்டிகேட்டர் இருக்குது பாருங்க. ஸோ பேட்டரி சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது சார்ஜ் இருக்கா இல்லை சார்ஜ் ஆகிட்டு இருக்கா அதை வந்து பார்க்கலாம். ஸோ சைடில் வந்து ஒரு பட்டன் தந்திருக்காங்க. இது வந்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் பட்டன். அதை பற்றி நான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். பட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக ஷார்ட் ஸ்டெம் டிசைனில் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஸோட சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி மெட்டல் ஃபினிஷில் தந்திருக்காங்க. நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, மேட் ஃபினிஷ். ஸோ உங்கள் கைரேகை எதுவும் இதில் படியாது, சீக்கிரம் வந்து ஸ்க்ராட்சும் ஆகாது. ஸோ நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, எனக்கு பிடித்தமான ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்ளுக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கேபிள் தந்திருக்காங்க. ஒன்று வந்து இந்த கேஸை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேபிள். ஸோ இன்னொரு கேபிள் இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து இது உதவுது. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வயர்லெஸ் டாங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆடியோ ப்ராடக்ட் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடையாது. இப்போ இந்த கேஸை வந்து ஒரு வயர்லெஸ் டாங்கிளாக யூஸ் பண்ணலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து ப்ளூடூத் ஃபீச்சரை அந்த ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த கேபிளை வந்து இந்த கேஸில் பொறுத்தீங்க, இந்த 3.5 mm எண்டு இருக்கு இல்லையா, அந்த ஆடியோ சிஸ்டமில் அந்த ஆடியோ ஜாக்கில் பொறுத்தீங்க. அப்புறம் அந்த பட்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஸ் வந்து ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டராக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ப்ளூடூத் வசதியை அந்த ஆடியோ ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அப்புறம் சில எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. உங்கள் காதுக்கு உந்த இயர் டிப்ஸை போட்டுக்கலாம். யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும் பாருங்கள். ஸோ அது எதுக்குன்னா இந்த இதில் வந்து UV கிளீனிங் தந்திருக்காக சொல்லியிருக்காங்க. இந்த லைட் வந்து சும்மா உங்களுக்கு அதை காண்பிக்கிறதுக்கு தான். பட் இந்த UV கிளீனிங் வந்து நீங்கள் சார்ஜ் இந்த கேஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த UV கிளீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். உங்கள் இந்த இயர்பட்ஸை வந்து அது க்ளீன் பண்ணும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி நீங்கள் இயர்பட்ஸை காதில் வைக்கிறீங்க. ஸோ இந்த பாக்டீரியாக்கள்லாம் வரலாம், சில பேருக்கு அதன் மூலமாக ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் காதில். அதை வந்து UV நானோ ஒரு சிஸ்டம் வந்து அந்த பாக்டீரியாஸை அழிக்கும். ஸோ உங்கள் காது வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படி சொல்லி விற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் அப்படி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ANC தந்திருக்காங்க, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்குது. ANC வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ANCயாக எனக்கு தெரியல. அதாவது இருக்குது ஓரளவுக்கு ANC உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடைக்குது. ஸோ இந்த விலைக்கு பார்க்கும்போது இந்த சோனியோட WF1000 XM4 இல்லாட்டி போஸோட குவைட் கம்ஃபோர்ட் இயர்பட்ஸ் அதோட ANC அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, பட் ஓரளவுக்கு ANC வந்து இதில் கிடைக்குது. ஸோ LG டோன் ஃப்ரீன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் தராங்க. அதில் வந்து ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ் நிறைய தந்திருக்காங்க. இம்மர்சிவ், நேச்சுரல், பேஸ் பூஸ்ட், ட்ரிபிள் பூஸ்ட், 3D சவுண்ட் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் கஸ்டம் ஈக்குவலைசர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் இல்லாட்டி ஆம்பியன்ட் சவுண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஹை மற்றும் லோன்னு செட்டிங்ஸும் தந்திருக்காங்க. அப்புறம் இந்த டச் பேடை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி டேப் பண்ணலாம், 2 வாட்டி டேப் பண்ணலாம், 3 வாட்டி டேப் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணலாம், ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணலாம், வால்யூம் அப் இல்லை வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஆப்லேருந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆட்டோ ப்ளே பாஸ் இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து வேர் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது காதுலேருந்து நீங்கள் வந்து பட்ஸை எடுத்துட்டிங்கன்னா பாட்டு பாஸ் ஆயிரும், திரும்பி நீங்கள் காதில் வச்சிங்கன்னா அது கண்டினியூ ஆகும். ஸோ வேர் டிடெக்ஷன் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. வாய்ஸ் அலர்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் எஸ்எம்எஸ் எல்லாம் வரும்போது அதை ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோடக் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி மற்றும் எஸ்பிசி கோடக் சப்போர்ட் இருக்குது. பட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, ஆப்டெக்ஸ், எல்டிஏசி கோடக் சப்போர்ட்லாம் வந்து இதில் தரல. 8mm டிரைவர் தந்திருக்காங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி மெரிடியன்ங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து டியூன் பண்ணியிருக்காங்களாம் இந்த ஆடியோ குவாலிட்டியை. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீட்டெயில்டான நேச்சுரல் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. க்ளீனான ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. சவுண்ட் ஸ்டேஜிங்கும் நல்லா இருக்குது. பட் பேஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு இம்மர்சிவான பேஸ் வந்து எனக்கு தென்படலை. ஸோ உங்களுக்கு நல்ல பேஸ் பிடிக்கும்னா அந்த அளவுக்கு பேஸ் வந்து இதில் இல்லை. ஒரு பேலன்ஸ்டு பேஸ் இருக்குது, ஆனால் அதிகமான பேஸ் வந்து இல்லை. எனக்கு பிடித்தமான ஒரு அளவுக்கு கொஞ்சம் கூட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎன்சி எனேபிள் பண்ணிங்கன்னா 6 மணிக்கு இருக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குது. டோட்டலாக ஒரு 15 ஹவர்ஸ் வந்து பேட்டரி இருக்குது கேஸில். ஏஎன்சி இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் ஒரு சிங்கிள் சார்ஜில் கிடைக்கும். மொத்தமாக ஒரு 22 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இதான் வந்து எல்ஜி டோன் ஃப்ரீ FP9. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இந்த யூவி நேனோ கிளீனிங்கு, இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் ஃபீச்சர் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து உங்கள்கிட்ட நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஃப்ளைட்லலாம் போகும்போது அதில் இந்த இன்ஃப்ளைட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி அதில் வந்து ப்ளூடூத் இருக்காது. ஸோ இதை வந்து டாங்கிள் வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். மியூசிக் வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு க்ளீன் மியூசிக் இருக்குது. பேஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதை நோட் பண்ணிங்க. பேட்டரி லைஃப் வந்து ஆவரேஜ் பேட்டரி லைஃப் தான் தந்திருக்காங்க. பேக்கப் இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம். பட் இந்த விலைக்கு இது ஒர்த்தாங்கிறது தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டி, நல்ல ப்ராடக்ட், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக எனக்கு தென்படுது. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து ஆடியோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண ஓப்போ என்கோ X2 இருக்குது, OnePlus Buds Pro இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாதி விலை தான் இருக்குது. இந்த விலை கொடுத்து வாங்கும்போது நீங்கள் வந்து சோனியோட WF1000 XM4 அது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் விலையை கொடுக்குறீங்கன்னா. ஸோ விலை வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிக்கலாங்க தான் என்னோட எண்ணம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இந்த விடைபெறும் ரேஷ்மாதன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.